இந்த எபிசோடில் நாம் ஜெயசதீஸ்வரன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஜெய் விஜயம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் ஜெய்ஆகாஷ் அவரது மனைவி நாயகி அக்ஷயா கந்தமுதன், தங்கை மற்றும் அப்பா ஆகியோருடன் ஒரு வீட்டில் குடியேறாரு. ஜெய் அலுசினேஷன் என்ற நோயால் பாதிக்கப்படுறார். அதனால் இல்லாத ஒரு விஷயத்தையும் நடக்காத ஒரு சம்பவத்தையும் நடந்ததாக கற்பனை செய்து கொள்வார். இதனால் அவரை அவரது குடும்பத்தார் பத்திரமாக பார்த்து கொள்வதோடு அவரை வெளியே எங்கும் செல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயின் மனைவி அக்ஷயா, தங்கை அப்பா என அவருடன் இருக்கும் அனைவரும் பொய்யாக நடிக்கும் உண்மை தெரிய வருவதோடு தற்போதைய காலகட்டத்திலிருந்து 10 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்வதாக ஜெய்யை நம்ப வைத்து கொண்டும் இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி செய்வது ஏன் என்ற பின்னணியை சுவாரஸ்யமாக சொல்வதே இந்த படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் ஜெய் குழப்பம் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதராக மிக நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. நினைத்து நடக்கும் சம்பவங்களை அவருடன் இருப்பவர்கள் கற்பனை என்று சொல்லி அவரை நம்ப வைக்கும் போது தடுமாற்றத்துடன் அதை ஏற்றுக்கொள்வராகவும் தனது மனநிலையும் தான் ஏமாற்றுவதையும் அறியும் போதும் தடுமாற்றம் மிக்க நடிப்பை மிக சரியாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறாரு. நாயகன் நடித்திருக்கும் அக்ஷயா கந்தமுதன் அழகாக இருப்பதோடு ஹோம்லியான லுக்கில் ரசிகர்களை கவர்றாங்க. நடிப்பிலும் குறையில்லை. ஜெயின் தங்கையாக நடித்த நடிகை, அப்பா கதாபாத்திரம் என படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் புதுமுதலாக இருந்தாலும் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செஞ்சுருக்காங்க. பால்பாண்டியின் ஒளிப்பதிவு எளிமையாக இருந்தாலும் கதைக்கு ஏற்ப பயணிச்சிருக்கு. பொருளாதார ரீதியான கட்டுப்பாடுகளுக்கிடையே முழு படத்தையும் காட்சிப்படுத்தியிருப்பது படம் முழுவதும் தெரியுது. சதீஷ்குமாரின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அளவாக இருக்குது. யூகிக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை மிக சுவாரஸ்யமாக திரைக்கதையோடு பயணிக்க வச்சிருக்காரு இயக்குனர். ஜெய்க்கு உள்ள மனநோய் மற்றும் அவரை சுற்றி நடக்கும் மர்மமான சம்பவங்கள் பின்னணி என்ன என்ற எதிர்பார்ப்போடு முதல் பாதி படம் படு சுவாரஸ்யமாக நகருது. இரண்டாம் பாதியில் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டாலும் அவை யூகிக்க முடியாதபடி இருப்பது படத்தின் மிகப்பெரிய பலமாக இருக்குது. குறைவான பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு ஒரு நிறைவான படத்தை கொடுக்க முயற்சித்திருக்கும் நடிகை ஜெய் ஆகாஷ் தயாரிப்பாளராக ஒரு நல்ல படத்தை கொடுத்திருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் மெனக்கெட்டிருந்தால் படம் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கும். இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை கொடுத்ததற்காக நடிகர் ஜெய்ஆகாஷ் மற்றும் இயக்குனர் ஜெயதீஸ்வரன் நாகேஸ்வரனை நிச்சயம் பாராட்டி ஆக வேண்டும். படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் ரசிகர்களால் தவிர்க்க முடியாத ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும் இந்த ஜெய் விஜயம்.